பிரதமர் மோடி வந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. பூட்டானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமா போயிருக்காரு. அங்க இந்தியா உதவியோட பூட்டான் வந்து ஒரு 1020 மெகாவாட் நீர்மின் நிலையம் அமைச்சிருக்காங்க. அதை திறந்து வைக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. இந்த நேரத்துல அவர் வெளியே போனதும் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு டெல்லியில. அங்க வந்து அவர் இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போனாரு. அங்கேயும் போய் அதை பத்தி பேசியிருக்காரு. நான் ஒரு மன வேதனையோட தான் இங்க வந்திருக்கேன், அந்த குடும்பங்களோட ஒட்டுமொத்த நாடும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட. அவர் சொல்ற வரையுமே வந்து இது ஒரு என்ன சிஎன்ஜி வெடிப்பா இல்ல வேற எதுவும் வெடிப்பு ஏற்பட்டிருக்கா, ஒரு விபத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவர் பூட்டான்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சதிகாரர்களோட செயல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ராஜ்நாத் சிங்குமே அதுதான் சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையும் இதுல உள்ள குற்றவாளிகளை நாங்க தப்பிக்க விட மாட்டோம், சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து அமைச்சரவை கூட்டத்தை வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறாங்கன்னு வந்து தெரியுது.